வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் சந்தாவோட நினைவில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க 3 பேரும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க அவங்க அண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு நைட்டு நாம் 3 பேரும் தூங்கிடாம கவனமாக அண்ணனை பார்த்துக்கணும். அது ஒரு 2.5 மணி நேரமாக பிரித்து நாம் டியூட்டி பார்க்கலாம் அப்படின்னு சோழன் கேட்க பாண்டி முறைக்கிறாரு. ஏண்டா இல்லையடா, நான் சரியா தானேடா சொல்றேங்கிறாரு சோழன். எல்லாருமே தூங்காம இருக்கிறதுக்கு 2.5 மணி நேரமா பிரிச்சு பாத்துக்கிட்டா எல்லாருமே கொஞ்ச நேரமாவது தூங்கலாம் இல்லைன்னு சோழன் சொல்ல, அது கரெக்டு தான்ற மாதிரி பல்லவன் தலையாடுறாரு. இரு ஒரு நிமிஷம்னு மொபைல் எடுக்கிறவரு டைம் என்ன? இப்ப மணி 11. அண்ணே எப்பவுமே 6-7 மணிக்குள்ளேயே எந்திரிச்சிடும். ஆளுக்கு 2.5 மணி நேரம் கரெக்டா வச்சா கூட அந்த டைம் வந்துடும். கரெக்டா இருக்கும்டா அப்படின்னு அவரு அளந்துகிட்டே போக, ஐடியாலாம் ஓகே தானே, ஆனா யார் முழிச்சிருக்கிறது அப்படிங்கிற பல்லவன் இப்பவே தூக்கத்தை அடக்க முடியாம கொட்டாவி விட்டுட்டு இருக்காரு. ஆமா, நீ இப்பவே கொட்டாவி விடுற, நீ எங்க பாத்துக்க போற? இதோ நம்ம பாண்டி இருக்கான்ல, அவன் முழிப்பான் அப்படின்னு சோழன் சொல்ல, அதானே முதல்ல நீ என்னதானே சொல்லுவ அப்படின்னு பாண்டி கேட்க, ஏய் முழு ராத்திரி நீயேவா பாத்துக்க போற? 2.5 மணி நேரம் தானேடா பாத்துக்க போற, அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விடு, நான் பாத்துக்க போறேன். பல்லவன் சின்ன பையன், அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், கடைசியா அவனை எழுப்பி விடுவோம், விடியற வரைக்கும் அவன் பாத்துக்கிட்டோம். இப்படி நாம 3 பேருமே மாறி மாறி பாத்துக்கிட்டா அண்ணனை காப்பாத்திடலாம். எல்லாருமே ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தா நாளைக்கு நம்ம வேலையை யாருடா பாக்குறது? நான் வண்டி ஓட்டணும், பாண்டி கடைக்கு போகணும், பல்லவன் காலேஜுக்கு போகணும், இதெல்லாம் இருக்குல்ல. இப்படி கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிரிச்சு பிளான் பண்ணிக்கிட்டா நல்லது. என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு வழியா பிளானை போட்டு முடிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கேக்குறாரு சோழன். நல்ல ஐடியா தான், ஆனா ஏன் டைம் வரும்போது என்னை எழுப்பி விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு பல்லவன். அப்புறம் பாண்டி ஷார்ப்பா 1:30 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுடு, சரியா? நான் எழுந்திரிச்சிடுறேன், நீ எதுக்கு அலாரம் கூட வச்சுக்கோங்கிறாரு சோழன். டேய் அதெல்லாம் சரிதான், நீ முதல்ல எழுந்திரிச்சிருவியா அப்படின்னு கரெக்டா கேக்குறாரு பாண்டி. டேய் நான் சும்மா கண்ணு மூடிதாண்டா படுத்திருப்பேன், என்னை வந்து சும்மா இப்படி தொட்டாலே எழுந்திரிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சோழன் பீத்திக்க, நம்பிட்டேன் பார்க்கலான்ற மாதிரி பாண்டி தலையசைக்கிறாரு. டேய் நீ தூங்கிட மாட்டல்ல அப்படின்னு சோழன் நம்பாம கேட்க, டேய் நான் பாத்துக்கிறேன்டா, ரொம்ப பண்றேங்கிறாரு பாண்டி. பல்லவன் கிட்ட திரும்புற சோழன், இவன் தினமும் 2 மணி வரைக்கும் வானதி கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான்ல, அந்த தைரியத்துல பேசுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டி. சரி எல்லாம் ஓகேவா அப்படின்னு சோழன் கேட்க, ஆங்கிறாரு பல்லவன். வாங்க போய் பாதுகாப்போம் அப்படின்னு கையை அவரு மாத்தி நீட்ட பல்லவன் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாரு. பாக்குற பாண்டி இன்னொரு கையை பிடிக்கிறாரு. ஃபாலோ மீ அப்படின்னு சைகையை பண்ணிட்டு சோழன் நடக்க ஏதோ அதிரடி படை மாதிரி அப்படியே 3 பேரும் வர்றாங்க. சோழனும் பல்லவனை நீட்டி படுத்துட ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு ஒரு சேர்ல உட்கார்றாரு பாண்டி. சேரன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க சோழன் அவர் முகத்துக்கிட்ட போய் ஒரு பார்வை பார்த்துட்டு தூங்க போற பல்லவனை கூப்பிடுறாரு. டேய் டேய் பல்லவா அப்படின்னு கூப்பிட அவர் திரும்புறாரு. கொரட்டு சத்தம் கேக்குதுடா அப்படின்னு சொல்ல ஆன்னு பாக்குறாரு பல்லவன். டேய் நம்பலாமா வேணாமாடா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே படுனே டைம் ஆகுது, 1:30 மணிக்கு எந்திரிக்கணும்ல அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமாண்டா ஆமாமா அப்படின்னு கண்ணை மூடிக்கிறாரு சோழன். அடுத்த செகண்டே கண்ணை முழிச்சு, ஏய் பாண்டி பாத்துக்குவியாடா அப்படின்னு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. ஏய் மறக்காம எழுப்பிவிடு சரியா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் தூங்குடா உயிரை எடுக்காதடாங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாரு. சரி அப்படின்னு மொபைலை எடுத்து பார்க்குற சோழன் கண்ணை மூடிக்கிறாரு. பாவம் பாண்டியன் களத்துல அறுத்து போட்ட நெல்லை காவல் காக்குற காவல்காரன் மாதிரி உட்கார்ந்துருக்காரு பாண்டி. உட்கார்ந்துகிட்டே இருந்தாலும் அவருக்கும் தூக்கம் தள்ளுது. டொயின்னு தூங்கி விழறாரு. பரிதாபமா முழிச்சு பாக்குறவரு மொபைல் எடுத்து பார்த்துட்டு, இந்த நேரத்துக்கு என்ன முழிச்சிருக்கவா போறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கால் பண்ணலாமன்னு எடுத்துட்டு வச்சிடுறாரு. ஆனா அடுத்த செகண்டே கால் வருது. தூங்கவே மாட்டாளா இவ அப்படிங்கிற பாண்டி காலை கட் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிறாரு. பூச்சாண்டி மாதிரி இடம் மாத்தி உட்கார்றாரு. சேரன் திரும்பி படுக்க குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறாரு. தூக்கம் தாங்க முடியல அவருக்கு. தண்ணிய குடிக்கிறது முகத்தை கழுவுறதுன்னு பாத்துட்டு இருக்காரு. சோ கண்ணை கட்டுதுடா எப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூங்கி கதவுல சாய கதவு மூட போகுது. படக்குன்னு பிடிச்சிக்கிறாரு. மொபைல் எடுத்து பார்த்துட்டு டைம் ஆச்சு. டேய்னு சோழனை எழுப்புறாரு. ஏய் டைம் ஆச்சுடா எழுந்துருடா, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுடா, டேய் சோழா அப்படின்னு பாண்டி கூப்பிட அப்படின்னு அசையாம படுத்திருக்காரு சோழன். டேய் எழுந்துருடா டேய் அப்படின்னு
பிளாஷ் லைட் ஆன் பண்ணி அவர் முகத்துல அடிக்கிறாரு. அவரு போர்வை இழுத்து போத்திக்கிட்டு, டேய் இவன் வேறடா அப்படின்னு திரும்பி படுத்து தூங்குறாரு. டேய் 1:30 மணி ஆச்சுடா, டேய் எந்திரிடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க அவரு நிம்மதியா திரும்பி படுத்து தூங்குறாரு. ஐயோ சாக அடிக்கிறானே அப்படிங்கிற பாண்டி அடுத்து பல்லவன் கிட்ட ட்ரை பண்றாரு. பல்லவா டேய் பல்லவா, டேய் பல்லவா, டேய் டேய் எழுந்துருடா பல்லவா அப்படின்னு கூப்பிட, அண்ணே போனே அப்படின்னு அவரு குப்புற அடிச்சு தூங்குறாரு. ஒருத்தனும் அசைய மாட்டேங்கிறானுங்க. ச்சே அப்படிங்கிற பாண்டி மறுபடியும் டேய் மணி 1:30 ஆச்சுடா, டேய் டேய் அப்படின்னு ட்ரை பண்ண பல்லவன் கிட்ட அசைவே இல்லை. சோழனை ஒரு உதச்சு டேய் எழுந்துட்டாங்கிறாரு. முகத்துல லைட் அடிக்க, டேய் ஹை பீம் போட்டு வண்டி ஓட்டாதரா டேய் டேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் தூங்கிட்டே இருக்காரு. பாண்டியை எழுப்பி விட எவ்வளவோ போராடுறாரு. ஒன்னும் நடக்கலையே. காலையில எழுந்திருப்பல்ல, அப்ப இருக்கு உனக்கு, உன் பேச்சை நம்பி முழிச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு படு டென்ஷன் ஆகி 2 பேரையும் மாத்தி மாத்தி எழுப்பிட்டு இருக்காரு. பல்லவா கண்ணெல்லாம் எரியுதுடா, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன்டா, டேய் டேய் பிளீஸ்டா அப்படின்னு எழுப்ப 2 பேரும் அசைய கூட இல்ல. எல்லாம் என் நேரம். அண்ணன் வெளியே போகணும்னு நினைச்சா கதவை திறந்துதானே போகணும், கதவை திறக்க முடியாத மாதிரி பண்ணிடலாம், அதான் சரி அப்படின்னு எழுந்திருக்கிற பாண்டியன், துரோகிங்களா அப்படின்னு தலைவணி எடுத்து 2 பேரையும் 2 அடி அடிச்சுட்டு கதவுக்கு முன்னாடி பாய விரிச்சு தலைவணியை வச்சு படுத்துடுறாரு. படுத்தவருக்கு சந்தேகமா இருக்க மறுபடியும் எழுந்து கதவை லாக் பண்ணிட்டு சரியா லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு படுக்கிறாரு. இது பேர் தான் வாயில் காவலன் போல இருக்கு. காலையில பொழுது விடிய சேரன் மெதுவா எழுந்து உட்கார்றாரு. இந்த 2 ரத்த காட்டீரிங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்க பாண்டி தலையை கீழே வச்சுட்டு காலை கதவு மேல வச்சு படுத்திருக்காரு. கையை தேய்ச்சி முகத்தை தடவிக்கிட்டு எழுந்திருக்கிற சேரன் போர்வை மடிக்கிறாரு. எழுந்து கொல்லப்பக்கம் போறவரு ஏதோ குறையுதுன்ற மாதிரி திரும்பி பார்க்க பாண்டி எங்க இல்ல, பாண்டி எங்க காணோம் அப்படின்னு இங்க எங்கன்னு பார்த்துட்டு கதவு கிட்ட பார்க்க அவரு தலை கீழே இருக்கு, கால் கதவு மேல இருக்கு. என்ன இங்க வந்து படுத்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராண்டாவுக்கு வர்ற சேரன், டேய் பாண்டி பாண்டி டேய் டேய் பாண்டி பாண்டி எழுந்திரிடா பாண்டி அப்படின்னு அவரு எழுப்புன்னு எழுப்பிட்டு இருக்காரு. பாண்டி பாவம் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. பல்லவன் எழுந்து பாக்குறாரு. எழுந்து அடுத்த செகண்டே சேரனோட இடத்த பார்த்துட்டு, அண்ணே எங்கண்ணே சேரன் காணோம், அண்ணே 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 சேரன் காணோண்ணே, அண்ணே அண்ணே எந்திரிண்ணே சேரன் காணோண்ணே அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு. டேய் அப்படின்னு வாரி சுருட்டிக்கிட்டு சோழனை எந்திரிக்கிறாரு. என்னவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு பாக்குற சேரன், டேய் நான் இங்கதான்டா இருக்கேங்கிறாரு. 2 பேரும் தூக்கம் கலையாம ஏன்னு முழிச்சிட்டு இருக்குதுங்க. டேய் பாண்டி எழுந்துருடான்னு எழுப்பிட்டு இருக்க. உஃப் அப்படின்னு பெருமூச்சிட்டு இருக்க பல்லவனை, டேய் அண்ணன் அங்கதான்டா இருக்குன்னு முதுகுல தட்டுறாரு சோழன். நீ கத்துல நான் பயந்தே போயிட்டேன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் பாண்டி எழுந்துரு அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. முழிச்சு பாக்குற பாண்டி, அண்ணே நீ எதுக்குண்ணே வாசல்கிட்ட வந்த, உள்ளர போனேன் அப்படின்னு மிரட்டுறாரு. நீ வந்து இங்க படுத்துக்கிட்டு என்னையே வந்தன்னு கேக்குற, அங்க பாருடா விடிஞ்சிருச்சு, நான் வாசல் கழுவணும், மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா, 7 ஆகுது விடிஞ்சு அப்படின்னு சேரன் சொல்ல வெறுக்குன்னு எந்திரிக்கிறாரு பாண்டி. 7 ஆயிடுச்சா அப்படிங்கிறவரு அண்ணனையும் வெளியவும் மாறி மாறி பாக்குறாரு. அண்ணனோட முகத்தை பார்த்துட்டு அப்பாடான்னு ஒரு நிம்மதி சிரிப்பு சிரிச்சுட்டு, நல்ல வேலை அண்ணன் போகலங்கிறாரு. இந்த பக்கிங்க 2 சாவகாசமா எழுந்து ஓடி வருதுங்க. டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு சோழன் மனசாட்சி இல்லாம கேட்க பாண்டி முறைக்கிறாரு. ஏண்டா ஆளுக்கு 2.5 மணி நேரம் பாத்துக்கிறதுன்னு தானேடா சொல்லிட்டு படுத்தீங்க, 2.5 மணி நேரம் கழிச்சு எழுப்புறேன், ஒருத்தராவது எந்திரிச்சிங்களாடா, மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டி கத்திட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு 2 பேரும் நிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, என்னடா 2.5 மணி நேரம், என்னடா டியூட்டி அப்படின்னு குழம்பி போற சேரன், என்ன டியூட்டி ஆங்குறாரு. டேய் நான் ஒருத்தனை எவ்வளவு நேரம்டா பாத்துட்டு இருக்க முடியும், விடியங்காத்தால வரலும் பார்த்துட்டு வந்து படுத்துட்டேன் அப்படின்னு பாண்டி அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க. 2 பேரும் ஐயோன்னு பார்த்துட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கு டியூட்டி, என்ன டியூட்டிங்கிறாரு சேரன். சோழனும் பல்லவனும் ஒருத்தர பாத்துக்கிறாங்க. அது அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ விடுங்கிறாரு பாண்டி. டேய் பாண்டி முதல்ல சொல்லு, என்ன டியூட்டியை முடிக்கலன்னு இங்க வந்து படுத்துட்டு இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அண்ணே அது ஒண்ணும் இல்லைண்ணே வந்து அப்படின்னு பல்லவன் ஆரம்பிக்க. டேய் பல்லவா கொஞ்சம் அமைதியா இரு, தேவையில்லாத பேசாத அப்படின்னு சோழன் சொல்ல, அதான் அண்ணனே எந்திரிச்சிருச்சுல்ல அப்புறம் என்னண்ணே சொன்னா என்னங்கிறாரு பல்லவன். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாதுடாங்கிறாரு சோழன். டேய் நீ எதுக்குடா அவனை அமுக்குற, நீ சொல்லுடா அப்படின்னு சேரன் கேட்க. அண்ணே அன்னைக்கு நாங்க தூங்கினதுக்கு அப்புறம் நீ வீட்டை விட்டு போயிட்டல்ல, அன்னைக்கு மாதிரி எங்கேயாவது போயிருவான்னு சொல்லிட்டு தான் நாங்க 2.5 மணி நேரம் முழிச்சு கண்காணிக்கலான்னு பார்த்தோம். ஆனா கொரட்டை விட்டு தூங்குனதுல டியூட்டியை கோட்டை விட்டுட்டோங்கிறாரு பல்லவன். சேரன் திகச்சு போய், அட பாவீங்களா இதத்தான் டியூட்டின்னு பேசிட்டு இருந்தீங்களாங்கிறாரு. ஆமாண்ணே ஆளுக்கு 2.5 hours டியூட்டின்னு அப்படின்னு சோழன் சொல்ல, வாய் மட்டும் வக்கனையா பேசு, 2.5 மணி நேரம் இல்ல 2 நிமிஷமாவது முழிச்சிருந்தியாடா நீங்கிறாரு பாண்டி. அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு பல்லவன் கிட்ட சோழன் சொல்லிட்டு இருக்க.
ஐடியாலாம் நீ கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு குப்புறப்படுத்த தூங்குற? எழுந்தியாடா நீ இப்ப வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி கேட்க கெக்க பிக்கன்னு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு சோழன். நானும் எவ்வளோ நேரம் தான் முழிக்கிறது, கண்ணு தானா சொருகிடுச்சு, அதான் இங்க வந்து தூங்கிட்டேன். எவ்வளவு எழுப்புனவளும் கழுத மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு இருக்கிற கடுப்பெல்லாம் கொட்டிட்டு இருக்காரு பாண்டி. ஏடா எழுப்புனானாடா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லைண்ணே எழுப்புன மாதிரி தெரிலனேங்கிறாரு பல்லவன். எனக்கும் தெரியலடா, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்துருக்கான், கத்திட்டு போறான் விட அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சரிண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். அப்படியே தப்பி தவறி அண்ணன் வெளியே போனாலும் வாசல் வழியா தானே போகணும், அதான் வாசலை மறைக்கிற மாதிரி குறுக்க வந்து படுத்துட்டேன் அப்படின்னு அறிவாளி பாண்டி சொல்ல, ஏண்டா நம்ம வீட்டுக்கு ஒரு வாசல் தான் இருக்கா, 2 வாசல் இருக்குல்ல, நீ இந்த வாசல்ல படுத்திருந்தா அண்ணன் பின்வாசல் வழியா போயிருந்தா என்னடா பண்ணுவ, அதெல்லாம் யோசிக்கலையா அப்படின்னு திட்டுறாரு சோழன். ஏய் எழுந்திருச்சு வந்தேன்னு வச்சுக்கேன், கண்ணம்லாம் பழுத்து போயிரும் பாத்துக்க. நான் வேணும்னா என்ன 2ஆ பிரிச்சு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கட்டுமா, எந்திரிச்சு உட்காந்து பாத்துக்காம என்கிட்ட குறை வேற அப்படின்னு கொதிக்கிறாரு பாண்டி. சரி சரி சரிடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, டேய் எந்திரடா, முதல்ல எழுந்துருடா, டைம் ஆகுது வாடா அப்படின்னு சேரன் கூப்பிட, வாடா வாடான்னு கையை பிடிச்சி தூக்குறாரு சோழன். எழுந்திருக்கிற பாண்டி சோழனோட கையை பட்டுன்னு தட்டி விட்டுட்டு, வந்துருவான் இப்ப மட்டும் அப்படின்னு மூஞ்ச காமிக்கிறாரு. டேய் நான் அப்படிலாம் எங்கேயும் போக மாட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்றீங்கிறாரு சேரன். அதெல்லாம் நீ நல்லா தான் சொல்லுவ, உன்னை நம்பி நாங்க படுப்போம், நாங்க இந்த பக்கம் தூங்குனதும் நீ அந்த பக்கம் கிளம்பி போயிடுவ, எதுக்கு வம்புங்கிறாரு பாண்டி. டேய் அதெல்லாம் வேறடா, இப்ப எப்படிடா போவேன் சொல்லு அப்படின்னு அவரு சிரிப்போட கேட்க, என்னடா அப்படின்னு சோழன் பல்லவன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாரு பாண்டி. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் வருத்தமாலாம் இல்லடா, பயப்படாதீங்கடா, இனிமே நான் அப்படிலாம் எங்கேயும் போக மாட்டேன், நான் இப்ப நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா, பாருங்க நல்ல சிரிச்ச முகமா தானே இருக்கேன், நீங்க கண்டதெல்லாம் யோசிச்சு மனசை குழப்பிக்காதீங்க, போங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், பாக்குறத பாரு அப்படின்னு 3 பேரையும் போற போக்குல ஒரு திட்டிட்டு உள்ளர போறாரு சேரன். பாண்டி தூக்கம் தெளியாம கண்ணை தேய்ச்சிட்டு இருக்க, டேய் வாடா 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 அப்படின்னு பல்லவனை தள்ளிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு சோழன். பாண்டியும் குனிஞ்சி பாயை போர்வ தலைவனையெல்லாம் எடுத்துக்கிட்டு கதவை திறந்து விட, சூரிய வெளிச்சம் சர்றன்னு உள்ளர வருது. உள்ளர வந்து போர்வையை மடிச்சுக்கிட்டு, டேய் என்னடா அண்ணன் நிஜமாவே நார்மல் ஆயிடுச்சா இல்ல நம்மளுக்காக நடிக்குதாடான்னு கேக்குறாரு சோழன். கரெக்டுன்னு, ஆனா அண்ணனுக்கு நடிக்க வராது, ஒருவேளை அண்ணன் நிஜமாவே நல்லா தான் இருக்கோ அப்படின்னு பாய சுருட்டிக்கிட்டே கேக்குறாரு பல்லவன். எப்படியோ என் தூக்கத்துக்கு வேட்டு வச்சிட்டீங்க இல்லடா அப்படின்னு பாண்டியன் பாத்துக்கிட்டு இருக்க, அது எப்படிடா நல்லா இருக்க முடியும், அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் நின்னு போயிருக்குடா, குடும்பமா போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்கோம், எப்படி அண்ணனால நல்லா இருக்க முடியுங்கிறாரு சோழன். ஒருவேளை அண்ணனுக்கு பிடிக்காத கல்யாணங்கிறதுனால ஈஸியா கடந்து வந்துருச்சோ அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. டேய் அண்ணே முறையா ஒரு பொண்ணை அதுவாவே முடிவு பண்ணி ரெடியா இருக்கு, அதுவே பார்த்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி நிச்சயம் வரைக்கும் வந்து நின்னு போயிருக்குடா, அதை நினைச்சு வருத்தமா இருக்காதா, எது நடந்தாலும் நார்மல் ஆகுறதெல்லாம் ஓகே தான், அதுக்குன்னு எப்படிடா உடனே நார்மல் ஆக முடியும்னு சோழன் டவுட்டை கிளப்புறாரு. அதானே எனக்கும் புரியல அப்படின்னு பல்லவன் சொல்ல, இன்னைக்கு இல்லடா நேத்துல இருந்தே அண்ணன் ஒரு மாதிரி வினோதமா தான் இருக்கு, அது எப்படின்னு தான் ஒன்னும் புரியல அப்படின்னு சோழன் யோசிக்க, அப்படி என்னதான்டா நடந்திருக்கும் அப்படின்னு பாண்டி கேட்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சோழன் யோசிக்க, அண்ணே அப்படி நேத்து என்னதானே நடந்திருக்கும்னு பல்லவன் கேட்கிறாரு. டேய் பல்லு விளக்காம கிட்ட வராதுடா, தள்ளி போடா அப்படின்னு சோழன் பல்லவன் கையில ஒரு தட்டு தோல்ல இருக்க கையை எடுத்துக்கிறாரு. அவரு அவ்வளோ நாத்தமா அடிக்குது அப்படின்னு அவரே மோந்து பாத்துக்கிறாரு. டேய் என்னவாடா இருக்குன்னு பாண்டிக்கிட்ட அதே கேள்வியை போய் பக்கத்துல கேட்க, அவரு மூக்கு பொத்திக்கிட்டு முதல்ல நீ தள்ளி போடாங்கிறாரு. என்னைய சொன்னில இப்ப உனக்கே திரும்பிருச்சான்னு பல்லவன் சிரிக்கிறாரு. சரி சரி ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும், 3 பேர் போய் பல்ல விளக்குங்கடா. மறுபடியும் சோழன் யோசிக்கிறாரு. சரி சரி ஆமா நேத்து என்ன நடந்தது, அந்த பொண்ணு வீட்டுக்கு நாம எல்லாரும் போனோம், என்கேஜ்மெண்ட் நடக்காம நின்னுடுச்சு, ஆனா அப்பெல்லாம் அண்ணன் சோகமா தானே இருந்தது, அதுக்கப்புறம் நாம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்கப்புறமும் அண்ணன் ஒரு மாதிரியா தான் இருந்ததுங்கிறாரு பாண்டி. நாமளும் கூட அண்ணனை மாறி மாறி திட்டினோமேங்கிறாரு அவரு. கரெக்ட் திட்டினோம்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சோழன் யோசிக்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எடுத்து கொடுக்குறாரு பாண்டி. அண்ணன் கிளம்பி வெளியே போச்சா, எங்க போச்சுங்கிறாரு சோழன். எங்க போச்சுன்னு பாண்டியும் யோசிக்க, அனீஷ் கூட அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாண்ணே அனீஷ் கூட தான் போச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அனீஷ் கூட போச்சு
அனீஷ் வீட்ல இருந்து திரும்பி வரும்போது தான் ஆளே மாறி ஜாலியா வந்துச்சு. அப்போ இந்த இடப்பட்ட கேப்ல தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு ஒரு வழியா ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறாரு சோழன். சரியான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு பல்லவன். என்னவா இருக்கும்? ஏண்டா பேசாம அனீஷ்கிட்டயே என்ன விஷயம்னு கேட்டா தெளிவா தெரிஞ்சிடும். நான் போய் அனீஷ்கிட்டயே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அப்படின்னு சோழன் கேட்க ஆமா போய் விசாரி. இதுக்கு மேலெல்லாம் என்னால நைட் டியூட்டி பார்க்க முடியாதுப்பாங்கிறாரு பாண்டி. நாம ஷிஃப்ட் போட்டு பார்த்துக்கலாம்டா. நீ ஏண்டா பயப்படுறன்னு சூரப்புலி சோழன் கேட்க பாண்டி பயங்கரமா முறைக்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. எங்க போறான்னு சோழன் பார்த்துட்டு இருக்க அவரு குனிஞ்சு நிமிந்து எங்க போச்சுங்கிறாரு. என்னடா தேடுறேங்கிறாரு சோழன். இல்ல இங்க ஒரு கட்டை வச்சிருந்தேன், அதை எடுத்து மண்டையை பொழக்கலான்னு தான், அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன்னு அவரு சீரியஸா சொல்ல. சரிடா 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 கோவப்படாத, நான் போயிட்டு வந்துடுறேன்னு நைஸா எஸ்கேப் ஆகுறாரு சோழன். 2 எட்டு நடந்த சோழனை அண்ணன் என்ன கைய பிடிச்சி பல்ல விளக்கிட்டு போ, மத்தவங்க உன் பேச்ச கேட்கணும் இல்லைங்கிறாரு அவரு. போறேன்டா போறேன், இன்னைக்கு இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டேய் பாண்டி எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்க தான்டா போறோம் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டி பயங்கர கடுப்பாயிடுறாரு. உண்மையிலேயே சீரியஸா அடிக்கிறதுக்கு எதையோ தூக்க ஐயோ சாமின்னு அங்க இருந்து தெரிச்சிடுறாரு சோழன். நேரா வண்டி எடுத்துட்டு வர்ற சோழன் அனீஷ் வீட்டு முன்னாடி நிறுத்தி இறங்கி கதவு கிட்ட போய் அனீஷ் பையா அனீஷ் பையா அனீஷ் பையா அப்படின்னு கத்துறாரு. எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னதும் எங்க போனோம் அனீஷ் பையா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க சந்தா தண்ணிய குடத்துல எடுத்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சோழனை பார்த்ததும் சின்னதா வெக்கமும் வந்துடுது. அப்படியே லைட்டான சிரிப்போட அவங்க நடந்து வந்துட்டு இருக்க என்ன என்ன விஷயம், வழக்கத்தை மீறி அதிகமா சிரிக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க சந்தா கொஞ்சம் வெக்கத்தோட தலையை குனிஞ்சுக்கிறாங்க. கியா சந்தா அப்படின்னு கேட்க குச்சினைங்கிறாங்க அவங்க. துமாரா பிரதர் கியா கியா அப்படின்னு சோழன் கேட்க அந்தர் ஹேங்கிறாங்க சந்தா. உள்ளையான ஒரு விரல் நீட்டு கேட்க ஆன்றாங்க. அப்போ அனீஷ் வெளியே வர்றாரு பையான்னு கூப்பிட்டுக்கிட்டு. அனீஷ் பையா அப்படின்னு சோழனும் கூப்பிட வாங்க வாங்க உள்ளர வாங்கன்றாரு. சும்மாதான் இங்க வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல பரவாயில்ல பையா உள்ளர வாங்கன்றாரு. வரலாமா அப்படின்னு சோழன் கேட்க ஆவோ பையான்னு உள்ளர போறாரு அனீஷ். 2 பேரும் உள்ள இருக்க கட்டில்ல உட்கார சந்தா குடத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நிக்கிறாங்க. சாய் பண்ண ஓகே அப்படிங்கிறாங்க. சாய் வேண்டாம் காஃபின்னு தெளிவா சொல்றாரு சோழன். அவங்க சரின்னு அடுப்புக்கிட்ட போறாங்க. அங்க ஒரு 5 கிலோ சிலிண்டர் மேல இருக்க அடுப்புல அவங்க காஃபி தயார் பண்றாங்க. என்ன உங்க தங்கச்சிக்கு ஒரே சிரிப்பா இருக்குங்கிறாரு சோழன். அனீஷ்க்கும் லைட்டா சிரிப்பும் வெக்கமும் வருது. அப்படியே தங்கச்சிய பார்க்க சந்தா சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க. அனீஷ் சிரிப்போட திரும்ப என்ன பையா நீங்களும் சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாரு சோழன். ஒண்ணுல்ல பையான்னு அனீஷ் சிரிக்க சரி அதை விடுங்க, நேத்து அண்ணனை நீங்க தானே டீ குடிக்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சோழன் கேட்க சந்தா ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஆமாம் பையா நாங்க 2 பேரும் என் வீட்டுக்கு தான் வந்தோம் அப்படின்னு அனீஷ் சொல்ல ஓ அப்படின்னு பாக்குறாரு சோழன். அண்ணே அப்ப ஓகேவா இருந்தாரா அப்படின்னு சோழன் கேட்க ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்கிறாரு அனீஷ். இல்ல அண்ணே நேத்துல இருந்தே ஒரு மாதிரி நடந்துக்குது அப்படின்னு சோழன் சொல்ல அனீஷ் அவங்க தங்கச்சியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எப்படியும் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது வருத்தமா தான் இருக்கும், நாங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தா அண்ணே நேத்துல இருந்து பயங்கரமா சிரிக்குது, நல்லா பேசுது, என்ன ஆச்சுன்னு தான் தெரியலையே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அண்ணனை பார்த்துட்டு ஒரு ரகசிய சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பிக்கிறாங்க சந்தா. அனீஷும் தங்கச்சியை பார்க்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஆனா சோழன் இது எதையும் கவனிக்கல, நிச்சயம் நின்னு போயிருக்கு. ஆனா அண்ணன் முகத்துல அந்த சோகமே தெரியல. அதுவே எங்க எல்லாருக்கும் ஒரே மர்மமா தோணுது. ஆனா நாங்க இத பத்தி அண்ணன்கிட்ட கேட்டோம். ஆனா அண்ணன் நான் நார்மலா தான்டா இருக்கேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லடான்னு சொல்லுது. சரி நீங்க தான் அண்ணன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கீங்களே, அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிச்சான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னு வந்த விஷயத்த சொல்லிடுறாரு சோழன். அனீஷ் சின்ன சிரிப்போட தயங்கிட்டே தங்கச்சியை பாக்குறாரு. அவங்களும் திரும்பாம உட்கார்ந்துருக்காங்க. சோழன் இப்ப 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. ஐயா உங்களுக்கு நான் என்ன கேட்க வர்றேன்னு புரியுதுல்ல, ஒரே பிரச்சனை நடந்திருக்கு, அதை நினைச்சு வருத்தமா இருந்தா ஏன் வருத்தமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாம அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் வேற எதையாவது யோசிச்சிருமோன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரியான நேரம் பார்த்து வீட்டை விட்டு போயிடலாம், அது வரைக்கும் இவங்களை சிரிச்சு பேசி ஏமாத்திரலான்னு அண்ணன் யோசிக்குதான்னு கூட எனக்கு தெரியல, அதனாலதான் கேக்குறேன்னு தவிப்போட கேக்குறாரு சோழன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல அப்படி எதுவும் இல்லைன்னா ஓகே. ஆமா அண்ணனும் நீங்களும் நேற்று சரக்கடிச்சிங்களான்னு கேக்குறாரு சோழன். ஐயோ அப்படின்னு அனீஷ் பார்க்க இல்ல அண்ணன் சிரிச்சுட்டே இருக்க மாதிரி வேற ஏதாவது ஐட்டம் வாங்கி கொடுத்தீங்களாங்கிறாரு சோழன். சந்தா சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்க அண்ணன் கிட்ட ஒரு சிறு வருத்தத்தை கூட காணோமே அப்படின்னு சோழன் கேட்க அண்ணனும் தங்கச்சியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நிஜமாவே சேர அண்ணன் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்குன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம்தான்.
ஆனா சோகமா இருக்க வேண்டிய நேரத்துல கூட இப்படி சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரியா புரியல. ஏங்க அப்படி என்னதாங்க நடந்துச்சு அப்படின்னு புலம்பி முடிச்சுக்கிட்டு அனீஸ் கிட்ட கேக்குறாரு சோழன். அண்ணே இங்க வந்துச்சு, நீங்க 2 பேரும் சரக்கும் அடிக்கல, கரெக்ட் தானேன்னு சோழன் கேட்க ஆமா பையாங்கிறாரு அனீஷ். அப்ப என்னதாங்க நடந்தது அப்படின்னு சோழன் கேட்க அனீஸ் சின்ன சிரிப்போட தங்கச்சியை பாக்குறாரு. அவங்களும் சிரிச்சுட்டு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. 2 பேரையும் மாறி மாறி பார்த்து குழம்பி போன சோழன், என்ன சந்தா இன்னைக்கு என்னைக்கெல்லாம ரொம்ப சிரிக்கிறாங்க, சேர அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி உங்க தங்கச்சிக்கும் எதையாவது கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு கேட்க அதிர்ச்சியா பாக்குறாரு அனீஸ். 2 பேரும் ஒரே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவர் யோசிக்க, சொல்லலாமா இவர்கிட்ட அப்படின்னு யோசிக்கிற அனீஸ், நான் பையா கிட்ட ஒரு விஷயம் கேட்டேங்கிறாரு. அப்படின்னு சாதாரணமா சோழன் திரும்ப, அதை நினைச்சுதான் என் தங்கச்சி சிரிக்குதுங்கிறாரு அனீஷ். அப்படி என்ன கேட்டீங்கன்னு ஆர்வமா கேக்குறாரு சோழன். அனீஸ் ரொம்ப தயங்கிட்டு இருக்க சந்தா வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க. என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியா பையா அப்படின்னு சேரன் கிட்ட கேட்டதையும் சந்தா வெக்கப்பட்டு உள்ளர ஓடினதையும் அடுத்து சேரன் நம்ப முடியாத சந்தோஷத்தோட சந்தாவை பார்க்க அவங்க கதவு கிட்ட நின்னுட்டு இருந்ததையும் ஒரு வழியா அனீஸ் சொல்லி முடிச்சிட்டாரு. கேட்ட சோழனோட வாய் மொத்தமும் பல்லுதான் தெரியுது. அவரு பயங்கர சந்தோஷத்தோட சந்தாவையும் அனீஸையும் பாக்குறாரு. அவ்வளவுதான், இப்போ காத்துல எம்பி குதிச்சு குத்தாட்டம் போட போறாரு. அந்த சின்ன ரூம்ல இருக்க பொருள் எல்லாம் அங்கங்க தெரிக்க போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.